अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தறலாம் நம்ம வேஸ்டா தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா டொமேட்டோ சாஸ் கெச்சப்போட அந்த பாட்டிலோட மூடி கூட எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம ஸ்டவ்ல கீழ அந்த புஷ் இருக்கும் அந்த புஷ் வந்து தண்ணி படபட சீக்கிரமா வீணாயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மூடியை வந்து நம்ம அந்த புஷ் கீழே வச்சு விட்டுறலாம் இங்க பாருங்க நான் வச்சிட்டு காட்றேன் பாருங்க ஒரே சைஸ்ல எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சைஸ் உங்களுக்கு அந்த கால் இருக்கோ அந்த சைஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இந்த மூடி வந்து கரெக்ட்டா இருக்கு இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நம்ம நகத்துனோம்னால ஈஸியா நகத்த வரும் அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்றதும் ஈஸி இதே மாதிரி நாலு கார்னர்லயும் ஃபிட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த கால் வந்து வீணாகாம நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் சில மிக்ஸி இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சுக்கும் தரையோட தரையா நம்ம அழுத்தி நகத்தும்போது அந்த புஷ் வீணாயிடும் இங்க பாருங்க கவுண்டர் டாப்ல black ஆயிடுச்சு அந்த புஷ் வீணாயி இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வேஸ்டா தூக்கி போடுற வாட்டர் பாட்டில்ஸோட மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலு கார்னர்லயுமே வச்சிட்டோம் அப்படினா நம்ம ஈஸியா நகத்தவும் முடியும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தி நகத்தும்போது புஷ் வீணாகாம இருக்கும் இப்போ பாருங்க நாலு கார்னர்லயும் மூடி வச்சாச்சு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நகத்துறதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அடியில இந்த பால் ஆடையோட அப்படியே தேங்கி நிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா நீங்க பாலை ஊத்தும்போது அடி பிடிக்காது இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி பாருங்க அடியில வந்து சுத்தமா பாலும் தங்காது நமக்கு வந்து ரொம்பவே பாலும் சேவ் ஆகும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பால் அடுப்புல வச்சிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கிறதுக்குள்ள பொங்கிடும் இது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க பால் மட்டும் இல்லங்க நம்ம சோறு ஆக்கும்போது அப்புறமா வந்து குக்கர்ல பருப்பு வச்சிட்டு விசில் வரும்போது அந்த தண்ணி எல்லாம் ஊத்திட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாவே க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் அத தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க வேஸ்டா வச்சிருக்க ஏதாவது ஒரு பிளேட்டை ஸ்டவ் கடியில இந்த மாதிரி வச்சிடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பொங்கி ஊத்துறது எல்லாமே அந்த தட்டுல தான் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பச்சை மிளகாலாம் பழுத்து போயிடுச்சு அப்படினா தூக்கி கீழ போட்றாம நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு வெயில்ல காய வச்சிக்கலாம் அப்படி இல்லனா நம்ம கிச்சன்லயே வச்சிக்கலாம் ஒரு 2-3 நாள்ல நல்லா காஞ்சிரும் இப்ப பாருங்க இது ஒரு 3 நாள் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய்க்கு பதிலா நம்ம இந்த மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம புளி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டு பூச்சிலாம் வராது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனா அதில இருந்து ஒரு பூச்சி வரும் அந்த பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எப்பயாவது புளி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படினா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வர்க்கிங் விமன்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும் கொஞ்சமா புளியை எடுத்துட்டு இது கூடவே ரொம்ப கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கோ குழம்புக்கோ நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கம்மியான குவாண்டிட்டில ஸ்டோர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க புளியும் தண்ணியும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்திரலாம் அடிபிடிச்ச பாத்திரத்தை ரொம்ப ஈஸியா எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் பருப்பு வேக வச்சிருந்தேன் அது மறந்துட்டேன் அடி பிடிச்சிடுச்சு ஓவர் நைட் அந்த தண்ணியிலே ஊற வச்சிருந்தேன் ஆனாலுமே அது வந்து போகல இந்த மாதிரி ஸ்டப்பானா அடி பிடிச்சிருக்க பாத்திரத்தை ஈஸியா எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அது வரைக்குமே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம துணிக்கு யூஸ் பண்ற பவுடர் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க விட்டுறலாம் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் இடையிடையே நீங்க ஸ்பூன் வச்சு
ரொம்ப அடி பிடிச்சிருக்க இடத்துலலாம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது மேலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. கொதிக்கும் போதே அந்த அடி பிடிச்சிருக்கிறது அந்த டஸ்ட்லாம் அப்படியே மேலே வரும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள் லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லை நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக தான் நான் தேய்ச்சேன். சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிச்ச எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். இது ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 10 பூரி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் சுட்ட பூரி இருந்ததுன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ, இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த பூரி நல்லா வெந்து அந்த பாலோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. பூரி மீந்துருச்சுன்னா இனிமேல் கவலைப்படாமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தரையில் எண்ணெய் கொட்டிடுச்சு, இல்லை ஸ்டவ்வில் கவுண்டர் டாப்பில் அந்த மாதிரிலாம் எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேணாம். கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நமக்கு எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது. இதுக்காக நம்ம தண்ணிலாம் போட்டு துடைக்கணும், லிக்விட் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க. இந்த மாவு மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் தொடச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மழை காலங்களில் வத்திப்பெட்டி எரியாமல் இருக்கும். அப்படி இல்லை நம்ம கைகளில் ஈரம் இருந்தால் கூட வந்து வத்திப்பெட்டி உள்ளே இருக்க அந்த வத்தி குச்சிலாம் நமத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சமைச்சிட்டு பர்னர் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பாக்ஸை வச்சுக்கோங்க. அந்த மருந்து இருக்கிற சைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா அடுத்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வத்திப்பெட்டி வந்து நல்லா எரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். 5 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு வெல்லம், இல்லை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ரெண்டுமே வேணான்னா ஹனி கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி முடி நல்லா வளரும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.